Hello students, welcome to our YouTube channel. Indian Railway இருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்ங்கிறது வந்திருக்கு. என்னன்னா RBF எக்ஸாம்ஸை இனிமே SSC கண்டக்ட் பண்ண போறாங்கன்ற அந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா ரயில்வே மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த RBF எக்ஸாம் இப்போ SSC இனிமேல் கண்டக்ட் பண்ண போகிறதுனால என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். நோட்டிஃபிகேஷன் எப்போ வர வாய்ப்பு இருக்குது, எக்ஸாம் பேட்டர்னில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு குஜராத்தில் RBF உடைய ஃபவுண்டேஷன் டேயோட செலிப்ரேஷன் நடந்த அந்த மீட்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா ரயில்வே மினிஸ்டரான அஸ்வினி வைஷ்ணவ் வந்து சொன்னாங்க. என்னன்னா RBF எக்ஸாம்ஸை பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆனுவலாக SSC வந்து கண்டக்ட் பண்ணுன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வரைக்கும் இந்தியன் ரயில்வே தான் பார்த்தீங்கன்னா RRB மூலமாக இந்த எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் வரப்போகிற நாட்களில் பார்த்தீங்கன்னா SSC தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை டேக் ஓவர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. RBF மூலமாக கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ் ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க. 18 25 வயசு கேட்டகரி 10th பாஸ் எலிஜிபிள். RBF சப் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா 20 25 ஏஜ் எனி டிகிரி எலிஜிபிள்ன்ற இந்த ரெண்டு ரெக்ரூட்மெண்ட்டை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் வரப்போகிற நாட்களில் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை அப்படியே SSCங்கிறது டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்க போகிறது, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, இது எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, எக்ஸாம் பேட்டர்ன் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா? ஆக்சுவலாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுங்கிறது வந்திருக்கு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ்ங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் SSC எப்படி டேக் ஓவர் பண்ண போகிறாங்க, SSC வந்து என்ன மாதிரி பேட்டர்னில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, ஆல்ரெடி இருக்கிற மாதிரியே கண்டக்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாமே அவங்க டிஸ்கஷன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது வரும். ஓகேவா? இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா RBF 2024 எக்ஸாம்ஸை ரயில்வேங்கிறது கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. 2025 எக்ஸாம்ஸுங்கிறது ஆக்சுவலாக அவங்க தான் கண்டக்ட் பண்ணணும். ஆனால் அவங்க ஆல்ரெடி லாஸ்ட் இயரோட அக்டோபரில் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன்ஸில் கேலண்டரோட அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா RBF எக்ஸாம் பற்றி மென்ஷனே பண்ணல. ஓகேவா? ஸோ 2025 எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா SSC கண்டக்ட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ அப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே இல்லைன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த RBF எக்ஸாம்ஸை SSCங்கிறது கண்டக்ட் பண்ணலாம். ஸோ எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்ன்றதெல்லாமே பார்த்தீங்கன்னா SSC கேலண்டர் ரிலீஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு தெரியும். SSC யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் லாஸ்ட் ஒரு 3 மந்த் அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர் இந்த 3 மந்த்தில் ஏதாவது ஒரு மந்த்தில் தான் SSCயோட அஃபிஷியல் கேலண்டர் அடுத்த வருஷத்துக்கான கேலண்டர்ன்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த RBF எக்ஸாம்ஸை எப்போ ஷெட்யூல் பண்ண போகிறோன்ற அந்த அப்டேட் எல்லாம் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20 பார்த்தீங்கன்னா தீபாவளி இருக்குது. தீபாவளி கிஃப்டாக தீபாவளியோட முந்தின நாள் நைட்டு நமக்கு கேலண்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மிஸ் ஆச்சுன்னா நவம்பரோட எண்டு கிட்ட இல்லைனா டிசம்பரில் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் கிறிஸ்மஸ் டைம்லையோ இல்லைனா டிசம்பருடைய 5th பார்த்தீங்கன்னா நமக்கு கேலண்டர்ன்றது மோஸ்ட்லி வந்து வரலாம். ஓகேவா? ஸோ நான் நினைக்கிறது அந்த கேலண்டரில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த RBF எக்ஸாம் எப்போ ஷெட்யூல் பண்ண போகிறோன்றது அவங்க அதில் மென்ஷன்ன்றதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது இங்கிலீஷ் இன்க்ளூட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா SSCயில் எல்லா எக்ஸாம்லையும் இங்கிலீஷ் உண்டு, இதில் உண்டா இல்லையா? ஆக்சுவலாக நாம் இதுக்கு முன்னாடி நிறையா சேஞ்சஸ் SSCயில் பார்த்துருக்கோம். ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு போஸ்ட்டு ஒரு எக்ஸாமில் ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த போஸ்ட்டை வேறு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் CHSL எக்ஸாமில் இருந்தால் இதுக்கு முன்னாடி போஸ்டல் அசிஸ்டன்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் 2022 டைமில் என்னன்னா அது அப்படியே ஒரு கெசட் இது போட்டு CGL மாற்றிட்டாங்க. ஸோ போஸ்டல் அசிஸ்டன்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட்ங்கிறது இந்த எக்ஸாம் மூலமாக ரெக்ரூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கும் எக்ஸாம் பேட்டர்னுங்கிறது சேம் தான், செலக்ஷன் ப்ராசஸும் ஆல்மோஸ்ட் சேம் தான், அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் வேற ஒரு ஏஜென்சி கண்டக்ட் பண்ணிட்டு இருந்த எக்ஸாம்ஸை SSC கண்டக்ட் பண்ணி இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதனால இங்கிலீஷ் இன்க்ளூடா இல்லையாங்கிறது நமக்கு RBF SA எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனோ கான்ஸ்டபிள் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனோ SSC சைட்ல இருந்து வந்தால் மட்டும்தான் தெரியும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம SSC கட்டாயமாக இங்கிலீஷ் இன்க்ளூட் பண்ணுவாங்க இல்லை இங்கிலீஷை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் வந்தால் தான் இருக்கா இல்லையான்றது தெரியும். மோஸ்ட்லி வந்து பெரிய சேஞ்சஸ்ங்கிறது பண்ணாமல் SSC வந்து ரயில்வே எப்படி கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தனியாக RBF SA நோட்டிஃபிகேஷன் தனியாக RBF கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இங்கிலீஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள்ன்றது கம்மி தான். அதே இது இந்த RBF எக்ஸாம்ஸுங்கிறத பார்த்தீங்கன்னா CPO எக்ஸாம் மூலமாக இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஆனால் மோஸ்ட்லி அதில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு வாய்ப்புங்கிறது கம்மி தான். ஒருவேளை இன்க்ளூட் பண்ணாலோ இல்லைனா கான்ஸ்டபிளோட இந்த ரெக்ரூட்மெண்ட்டை GDயோட இன்க்ளூட் பண்ணாலும் நமக்கு இங்கிலீஷ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே அசம்ஷன் தான், எதுவுமே உண்மைன்றது இப்போதைக்கு கிடையாது. நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவை நம்ம ஷேர் பண்ண நினைக்கிறது RBF அப்கமிங் எக்ஸாம்ஸை SSC கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் நம்ம ஷேர் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷனுங்கிறது நம்மகிட்ட SSC தரப்புல இருந்தால் வரும். இந்த ஒரு மந்த்து இல்லைனா ஒரு 2 மந்த்துக்குள்ளே நமக்கு கேலண்டர்ன்றது வந்துடும், SSCயோட கேலண்டர். அந்த கேலண்டரில் இந்த RBF எக்ஸாம்ஸ் எப்போ ஷெட்யூல் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ இங்கிலீஷ் இருக்கா இல்லையா, அதை எதோடு இன்க்ளூட் பண்ணுறாங்க, இதற்கான அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் நமக்கு இங்கிறது கிடைக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த அப்டேட் வந்தோன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம்.
நீங்கள் ஆர்பிஎஃபோட எஸ்ஐ எக்ஸாமாக இருக்கட்டும், கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், எனி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸாமாக இருக்கட்டும், ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், 2026 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ரயில்வேயோடைய 2026ஓட கிளாஸஸ்ங்கிறது கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கும். கம்ப்ளீட்டாக ரீசனிங், மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் இது எல்லாமே உங்களுக்கு இந்த கோர்ஸில் கவர் பண்ணியிருப்போம். இந்த கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாபிக் வைஸு, சாப்டர் வைஸு, டைப் வைஸ் தான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவுக்கு நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பார்த்துக்கிட முடியும். ஜென்ரல் அவேர்னஸோட கிளாஸஸோட நோட்ஸுங்கிறது உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸோட கிளாஸஸோடதுங்கிறது ஸோ உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸை ஈஸியாக உங்களுக்கு கற்றுக்கிட முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம இந்த டாபிக்ஸில், இந்த ஃபோல்டர்ஸில் உங்களுக்கு என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டாலே ரயில்வே எக்ஸாம்ஸில் உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். ஏன்னா எல்லாமே இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கும். 442 வீடியோ இருக்கும், 316 பிடிஎஃப் நோட்ஸுங்கிறது இருக்கும், 77 டெஸ்ட்டுங்கிறது இருக்கும். இப்போ 2026க்கான டாபிக்ஸோட டெய்லி டெஸ்ட்டு, ஷெட்யூல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய டெஸ்ட்டும் இன்க்ளூட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு நிறைய டெஸ்ட்டு, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸாமோட எல்லா சிலபஸும் உங்களுக்கு கவர் ஆயிடும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கானமி, ஜியோகிராஃபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாமே கவர் ஆகிடும். அரித்மேட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸில் எல்லாமே கவர் ஆயிரும். ரீசனிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசனிங்கில் உள்ள எல்லா டாப்பிக்கும் கவர் ஆயிரும். எல்லா டாப்பிக்குக்கும் டெஸ்ட்டுமே உங்களுக்கு இன்க்ளூடடாக இருக்கும். ஓகேவா? இதே கோர்ஸில் உங்களுக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமோட சிலபஸும் இன்க்ளூடடாக இருக்கும், ஐபி எக்ஸாமோட சிலபஸும் இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் உங்களால் ப்ரிப்பேர் ஆகிக்கிட முடியும். இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. உங்கள் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸஸ் மட்டுமே போதுமானதாக இருக்கும். நீங்கள் ஒரு லாங் சைஸ் நோட்டு, ஒரு 10 நோட்டு மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்குற நோட்ஸை வச்சு அதில் காப்பி பண்ணிக்கோங்க. நோட்ஸை வீடியோ பாருங்கள், நோட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்களும் நோட்ஸ் எடுத்து அதையும் ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம கொடுத்த டெஸ்ட்டை ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸை நோட் பண்ணி திரும்ப ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி திரும்ப ஒரு டைம் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். இப்படி கிராஜுவலாக உங்களோட மார்க்குங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் எக்ஸாம்ஸையுமே கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களான்றதை கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக சொல்லுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலோ இல்லை உங்களுடைய டவுட் ஏதாவது இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.